Hello friends, welcome back to Vanita's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட கிச்சனுக்கு ஒரு நியூ அப்ளையன்ஸ் ஆட் ஆயிருக்குங்க. இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் அப்ளையன்ஸ் அது. இட்ஸ் மை Bosch Dishwasher. பேண்டமிக் டைமில் இது ரொம்ப நெசசரின்னு நினச்சி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். டிஷ்வாஷர் உங்கள் கிச்சன்லேயோ இல்லை யூட்டிலிட்டி ஏரியாவில் வைக்கணுன்னா ஒரு 3 திங்ஸ் நீங்கள் கவனிக்கணும். டிஷ்வாஷருக்கு வந்து ஒரு 15 ஆம்ப் ப்ளக் பாயிண்ட் வேணும். அப்புறம் வாட்டர் இன்லெட்டுக்கு இந்த மாதிரி இதர் டேப்பில் இருந்தோ இல்லை டைரெக்டாக வாட்டர் கனெக்ஷன் போகணும். ஒரு அவுட்லெட் இருக்கணுங்க. இப்போ வாஷிங்க்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. வாஷிங்க்கு இந்த மாதிரி பவுடர் தேவை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ரின்ஸ் சைடுன்னு ஒரு லிக்விட் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் பாத்திரத்துக்கு நல்ல ஷைனிங்கும் பாத்திரத்தில் ஒரு ஸ்பாட்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டு முக்கியமானது. ஆக்சுவலாக பாஷ் வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸே விற்கிறாங்க. இந்த டேப்லெட்ஸ்லேயே வந்து இந்த பவுடரும் இந்த ரின்சைட் லிக்விட் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இது நீங்கள் அந்த ரின்சைட் லிக்விடும் பவுடரும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணலாம். இப்போது மிஷின்குள்ளே பார்க்கலாங்க. இது வந்து சால்ட் கண்டெய்னர், ஒரு சாக்கெட் மாதிரி. உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருந்ததுன்னா இது தனியாக நம்ம சால்ட்டுன்னு விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டுட்டோன்னா ஸோ சால்ட் வாட்டரோட பேலன்ஸ் பண்ணிடும். இது வந்து வாட்டர் அவுட்லெட் பைப்பு. ஒன்ஸ் வாட்டர் எல்லாம் முடிஞ்ச உடனே சைக்கிள்லாம் முடிஞ்ச உடனே இது வழியாக வாட்டர் ட்ரெயின் ஆகிடும். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லருங்க. இது மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அழகாக சுற்றிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ரேக்கு கீழேயும் இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற ரேக்லேயும் இன்னொரு ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. பட் இது மூவ் ஆகாது, பட் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாத்திரம் வந்து நேராக வைக்கக்கூடாதுங்க. நேராக வச்சிங்கன்னா தண்ணி ஃபில் ஆகிட்டு அது வடியாமல் அப்படியே இருக்கும். ஸோ பாத்திரம் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கமுத்தி தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் ஒரு சைடில் வந்து நான் பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி வச்சுருக்கேன். ஸோ பெரியசாக பாத்திரம் வைக்காதீங்க, அப்புறம் மேலே இருக்கிற ஸ்ப்ரிங்க்லரை இடிக்கும். ஸோ பிளேட்ஸும் உங்களை இடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலி லிட்டு நான் வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ணக்கப்புறம் பாருங்கள் அந்த ஆயிலெலாம் எப்படி போயிடுது பாருங்கள். ஸோ பாத்திரத்தையும் நான் நல்லா கவுத்தி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது டிஷ்வாஷர் கம்பெனியே இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி. இதில் வந்து நீங்கள் ஸ்பூன்ஸ் கரண்டிங்கெல்லாம் இதில் வச்சுக்கலாம். பெரிய பெரிய கரண்டிங்க, சமைச்ச கரண்டிலாம் வைக்கலாம். பட் வந்து எனக்கு தேவையில்லைன்னு நான் வைக்கலை. இது வச்சா ரொம்ப இடம் அது கன்சியூம் பண்ணிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் அது யூஸ் பண்ணலை. மேல் ரேக்லேயே கொஞ்சம் படுத்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்ஸு கரண்டியெல்லாம் இப்படி வச்சுக்கலாம். பட் நீங்கள் அது நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் கன்சியூம் பண்ணுது, அதனால் நான் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இப்போ டிஷ்வாஷர் ஃபுல்லாகவே நம்ம லோட் பண்ணியாச்சுங்க. மேலெல்லாம் சின்ன பாத்திரம் லோட் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் பிளேட்ஸ் அண்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் காட்டுறது வந்து பவுடர் எங்கே போடணுன்ற சாக்கெட்டை காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அது கிட்டே இருக்கிறது வந்து ரின்சைடு ஊற்றுற அந்த சாக்கெட் காட்டுறேன். இந்த பர்டிகுலர் லோடு வந்து நான் பவுடர் போட்டு தாங்க வாஷ் பண்ண போகிறேன். இதே சாக்கெட்டில் நீங்கள் டேப்லெட் இருந்ததுன்னா டேப்லெட்டும் போட்டு வாஷ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு லெவல் வரைக்கும் நான் பவுடர் ஃபில் பண்ணிவிட்டு இதோட லிட்டை வந்து இப்படி அழுத்தி இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா மூடிடும். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ரின்சைடு. ஆக்சுவலாக நீங்கள் எவ்ரி வாஷுக்கும் ஒரு ரின்சைடு ஊற்ற வேண்டாம். ஒரு அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா மிஷினே வந்து எவ்ரி சைக்கிளுக்கு அதே எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தேவையோ அதே எடுத்துக்கும். ஸோ எவ்ரி சைக்கிளுக்கு நீங்கள் தனியாக ஊற்ற வேண்டாம். இப்போது டிஷ்வாஷர் நம்ம ஆன் பண்ணிடலாங்க. நல்ல லாக் பண்ணால் தான் சிஸ்டம் ஆன் ஆகும். ஸோ இப்போது லோட் வாஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. முடிச்சக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் ஹாட்டாக சூப்பராக க்ளீனாகி வந்திருக்கு. மேல் ரேக்கில் தண்ணியே நிற்கலை. ஸோ எல்லா பாத்திரமுமே ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிட்டில் அவ்வளோ ஆயில் இருந்தது, சுத்தமாக ஆயிலே இல்லாமல் சூப்பராக வாஷ் ஆகிடுச்சு. இப்போது வாஷ் சைக்கிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. லெஃப்ட் மோஸ்ட் பட்டன் தான் ஆன் ஸ்விட்சு. நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து இன்டென்சிவ் கடாய் ஆப்ஷனில் போய் லைட் எரியும்.
உங்கள் பாத்திரம் ரொம்ப ஹெவியாக அதாவது ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நீங்கள் இன்டென்சிவ் கடாய் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பார்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஆட்டோ இருக்குது. நான் ஜென்ரலி வந்து எனக்கு மிக்சட் பாத்திரம் போடுறதுனால நான் ஆட்டோ செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. குவிக் வாஷ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, குவிக்காக ரின்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ரீ ரின்ஸ், உங்களுக்கு சைக்கிளுக்கு முன்னாடி ப்ரீ ரின்ஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் வாட்டர்னு வரும். சப்போஸ் வாட்டர் வரலன்னா மிஷின் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி சால்ட் இல்லைன்னா அதுக்கும் இண்டிகேட் பண்ணும். ரின்ஸ் சைடு தீர்ந்து போயிட்டாலும் மிஷின் இண்டிகேட் பண்ணும். ஜென்ரலி நான் வந்து எப்போவுமே ஆட்டோ தாங்க சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் மிக்சட் டைப் ஆஃப் பாத்திரம் போடுறதுனால ஆட்டோ சூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம அந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாங்க. டிஷ்வாஷர் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப லவுடாலாம் இருக்காதுங்க. இட் இஸ் வெரி மினிமம், சவுண்டே பண்ணாமல் மிஷின் ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம மெய்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணவே வேண்டாங்க. எனி டைம் நம்மளோட ஜாபை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வந்து த ஜாப் இஸ் டன் வெரி எஃபிஷியன்ட்லி அண்ட் நீட்லி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி டிஷ்வாஷர் வந்து ரொம்ப நிறையா தண்ணி எடுத்துக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இட்ஸ் அ மித். ஆக்சுவலாக வந்து ரெகுலர் உங்கள் மெய்டு வந்து யூஸ் பண்ணுறதை விட 50% ஆல்மோஸ்ட் 30% கூட யூஸ் பண்ணாதுங்க டிஷ்வாஷர். டோட்டல் டிஷ்வாஷர் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெறும் 10 லிட்டர்ஸ் தண்ணி தாங்க எடுக்கும். இமேஜின் ஒரு டாய்லெட்டே ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணாலே 7 லிட்டர்ஸ் போயிடும். ஸோ இது வெறும் 10 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வெரி எஃபிஷியன்ட். ப்ளஸ் வந்து இந்த பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த காலத்தில் டிஷ்வாஷர் வந்து ஒரு 70 டிகிரிஸில் உங்களோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணும். ஸோ இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு ஸ்மெல்லோ இல்லை பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்ல. ரொம்ப நல்லா சானிடைஸ் பண்ணணும். இப்போ நம்ம டிஷ்வாஷரோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் பார்த்தோம், இப்போ லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். எல்லா டிவைசஸ் அப்ளைன்சஸ்க்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த வகையில் வந்து டிஷ்வாஷரில் வந்து நீங்கள் எப்போவுமே டிஷ்வாஷர் சேஃப் யுட்டென்சில்ஸ் தான் நீங்கள் வைக்க முடியும். இப்போது நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க சாப்பாடு, அதில் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் டிஷ்வாஷரில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக், அது உடம்புக்கும் நல்லதில்லை. ஏன்னா 70 டிகிரிஸில் பாத்திரம் ரொம்ப ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுனால பிளாஸ்டிக் வில் ரியாக்ட் டு த ஹாட் வாட்டர். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. டிஷ்வாஷர் சேஃப்ன்ட்டு பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஃப், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அலுமினியம் பாத்திரம்லாம் நீங்கள் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அலுமினியம் கலர் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் ஜென்ரலியே நம்ம அலுமினியமில் குக் பண்ணுறது சேஃப்டி கிடையாது. ஸோ அது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன் நான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து இதோட நம்ம யூஸ் பண்ணுற அந்த பவுடர்ஸு டேப்லெட்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம மெய்ட்ஸ் வச்சு பண்ணுறத விட இட்ஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ், ஐ அக்ரி. ஸோ அது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியில் தான் இட் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா டிஷ்வாஷர் ரன் பண்ண முடியாது. எனிவே நமக்கு கரண்ட் ரொம்ப போகிறதில்ல, பட் ஸ்டில் இட்ஸ் அ லிமிட்டேஷன். கரண்ட்டு வந்தக்கப்புறம் தான் ஆன் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டேஷன். அப்புறம் டிஷ்வாஷரும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பட் அது வந்து இட்ஸ் அ ரெகுலர் திங் தட் வி ஹேவ் டு டூ. ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்சு டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதோட லிமிட்டேஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாஷ் டிஷ்வாஷரோட அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்களா? ஒரு டிஷ்வாஷர்னால் என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் டைமில் எஸ்பெஷலி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6 months மெய்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வந்து நான் பண்ணுற வேலையில் ஒரு 50% எனக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் பாத்திரம் கழுவுறதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தம்ஸ் அப்புங்க. உங்களுக்கு இந்த பாஷ் டிஷ்வாஷர் பற்றி எனி குவெரிஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ஆன்சர் மை பெஸ்ட். பாஷ் டிஷ்வாஷர் பாஷ்லே வந்து மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எது உங்களுக்கு ஃபிட் ஆகுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பாஷ் மாதிரியே அதர் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ அவுட் தேர். உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ஃபினான்சியல் க்ரைசிஸ், ஐ மீன் ஃபினான்ஷியலாக எது ஒத்து வருமோ அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். வாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until my next video.